செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் மொத்தம் 1285 கோடி மதிப்பிலான 47 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 5 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சுபமுகூர்த்த நாளான இன்று பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையில் செய்யூரில் சுமார் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை ஊக்குவிப்பதற்காக 100 கிலோமீட்டர் வரையிலான பேருந்துகளில் 25 கிலோ வரையிலான பொருட்களை இலவசமாக கொண்டு செல்லலாம் என்றும், மேலும் இதற்காக இனி பெண்களுக்கு கட்டணமில்லா இலவச சுமை பயண சீட்டு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனது பேச்சு யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் 100 முறை கூட மன்னிப்பு கேட்க தயார் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மாசி மக திருவிழாவை முன்னிட்டு இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு இன்று தொடங்க உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மொரீசியஸின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தங்கள் வரியை வெகுவாக குறைக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு அமெரிக்க பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை குறைக்க உறுதியளிக்கவில்லை என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக மொரீசியஸ் சென்றுள்ளார். அமெரிக்க பங்குச்சந்தையில் ஒரே நாளில் 4 லட்சம் கோடி டாலர் சரிவை கண்டுள்ளது. விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் 5000 ஆண்டுகள் பழமையான புதிய கற்கால கற்கோடாரி மற்றும் வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடந்த 9 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மாசி மாத பௌர்ணமியொட்டி வருகின்ற 13ஆம் தேதி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழா மார்ச் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பூவிருந்தவல்லி பரந்தூர் வரை மெட்ரோ ரயிலை நீட்டிக்க தமிழ்நாடு அரசிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 22, 23ஆம் தேதிகளில் நம்ம ஊர் திருவிழாவிற்கான கலைக்குழுக்கள் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்காக சாட் ஜிபிடி பயிற்சி வகுப்பு வருகின்ற 15ஆம் தேதி சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனங்களில் நடைபெறுகிறது. சேலம் அரசு கலைக் கல்லூரியில் 1,80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்டுள்ள 6 புதிய வகுப்பறை கட்டடங்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழக அரசு பள்ளிகளுக்கான இணைய சேவை கட்டணத்தை அந்தந்த ஊராட்சி அமைப்புகளே செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தயாநிதி மாறன் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற மனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாபஸ் பெற்றார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 64,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குனர் சங்கர் அவர்களின் சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு மற்றும் நிதி உதவிகளை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கவுரு வாய்க்கால் குறுக்கே 1,31 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட புதிய உயர்மட்ட இணைப்பு பாலம் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்ட 973 வாகனங்கள் வருகின்ற 26ஆம் தேதி ஏலம் விடப்படுவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண சர்வ சமய கோவிலின் வெள்ளி விழா கொண்டாட்டம் மார்ச் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. நடிகை நயன்தாரா அவர்களிடம் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் 9ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் மதுரை மற்றும் கோவை நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜார்ஜ் டவுனின் 9 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பதிவுத்துறையின் அலுவலகங்களை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சேகர்பாபு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். 515 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் கன்சியூமர் பாரடாக்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். திருத்தணி நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட மார்க்கெட் கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாளங்காடி என்று பெயர் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பாடி திருவள்ளீஸ்வரர் கோவிலில் 2 கோடியே 25 லட்சம் ரூபாயிலும், கைலாசநாதர் கோவிலில் 3 கோடியே 50 லட்சம் ரூபாயிலும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். நலிந்தோர் மற்றும் மருத்துவ உதவி நிதிக்காக மொத்தம் 8 பேருக்கு தலா 25,000 வீதம் மொத்தம் 2 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பெல் டவுன்ஷிப்பில் இருந்து சென்னைக்கு மீண்டும் பேருந்து சேவையை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின் 2679 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு கல்வி நிதி தராததால் தமிழ்நாடு அரசிற்கு திமுக எம்பி என்.ஆர். இளங்கோ அவர்கள் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். திருவெரும்பூர் அருகே பெல் ஊரக பகுதியில் இருந்து சென்னைக்கு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்கம் தொடங்கப்பட்டது. சென்னை தரமணியில் அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மொரீசியஸ் நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதி பரமசிவம் பிள்ளை அவர்கள் நேற்று வருகை புரிந்தார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி மலைக்கோவிலுக்கு தினமும் பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 98 மகளிருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார். ஒருங்கிணைந்த 4 ஆண்டு கால BA B.Ed மற்றும் BSc B.Ed படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் நேற்று தொடங்கின. புதுச்சேரியில் இன்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள தமிழகத்தில் 22 இடங்களில் 26,000 பெண் போலீசாருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 128 மெட்ரோ நிலையங்கள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் வருகின்ற 14ஆம் தேதி முதல் 18ஆம் படி ஏறியவுடன் ஐயப்பன் சுவாமியை தரிசிக்கும் வகையில் புதிய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 18,000 பள்ளி கட்டிடங்கள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியா மீதான வர்த்தக வரி உயர்வு ஏப்ரல் 2ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.